மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும். அடுத்த வரையும் சொல்லுங்க. மாற்று குறையாத மன்னவன் என்று போற்றி புகழ வேண்டும். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் 19 ஆண்டுகள் பணியாற்றி புதிய இயக்கம் கண்டு 5 ஆண்டு காலத்தில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அரசியலில் பங்கேற்று 9 ஆண்டு காலத்திற்கு பின்னால் முதலமைச்சராக பதவியேற்றார். நம்முடைய முதல்வர் அவர்கள் 2 ஆண்டு காலத்தில் புதிய இயக்கத்தை கண்டு 2 ஆண்டுகளில் தமிழகத்தினுடைய மாபெரும் இளைஞர் சக்தியோடு இந்த நாட்டினுடைய முதலமைச்சராக இன்றைக்கு மாபெரும் சபையில் அவர் நடந்து கொண்டிருக்கிறார். இந்த பூவுலகத்தில் அரசியலை நாடி செல்பவர்கள் ஆயிரம் பேர். ஆனால் அரசியலும் அரசும் ஒருவரை நாடி வந்திருக்கிறது என்றால், ஒருவரை தேடி சென்றிருக்கிறது என்றால் அவர்தான், அப்படிப்பட்ட அவதார தலைவர் தான் நம்முடைய முதலமைச்சர் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன்.